ஆர்சிஎம் ஆர்சிஎம் பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிஎம்னா ரைட் கான்செப்ட் மார்க்கெட்டிங்கு பேருங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ரொம்ப வேகமாக வளர்ந்த ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் ஆர்சிஎம்மும் ஒன்றுங்க. இந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ் தொடங்கினதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எப்படி வளர்ந்தது, அதோட தொழில்முறை என்ன, அதனோட வெற்றிக்கான காரணங்கள் என்ன, சமூகத்தில் அது ஏற்படுத்திய மாற்றங்கள் என்ன, அது எதிர்காலத்தில் எப்படி அதோட நிலைப்பாடு, இது எல்லாத்தோட அம்சமும் ரொம்ப ஆழமான விளக்கத்துடன் நான் இங்கே தமிழில் பார்ப்போங்க. ஆர்சிஎம் நிறுவனம் பார்த்திங்கன்னா 2000 ஆண்டில் நிறுவப்பட்டதுங்க. இது வந்து ரைட் கான்செப்ட் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிட்டட்ன்ற பேரில் ஆர்சிஎம் தொடங்கப்பட்டுச்சுங்க. இதோட ஹெட் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் பில்வாரான்ற ஒரு இடத்துல இருந்துச்சுங்க. இது வந்து ஃபேஷன் ஷூட்டிங் பிரைவேட் லிமிட்டட்ன்ற ஒரு பாரம்பரிய ரெடிமேட் ஆடைகள் செய்யப்படுற ஒரு நிறுவனத்தினோட ஒரு துணை நிறுவனம். இதில் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஆர்சிஎம் நிறுவனம் வந்து சின்ன சின்ன ஒரு எஃப்எம்சிஜி பொருட்கள் வந்து மூலமாக பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்னென்னா, இது வந்து ஒரு டைரக்ட் செல்லிங் மெத்தடுங்க. இதில் வழக்கமான கடைகளோ டீலர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்கள் இல்லாமல் நேரடியாக நம்ம விற்பனை முறையை பயன்படுத்துறது தான் டைரக்ட் செல்லிங் மெத்தடுங்க. இப்போது இது வந்து ஒரு ரெஃபரல் பேஸ்டு பிஸ்னஸ் தாங்க. இப்போது நான் ஆர்சிஎம்மோட பொருளை வாங்குகிறேன், உபயோகப்படுத்துகிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை இன்னொருத்தருக்கு நான் ரெஃபர் பண்ணுறேங்க. ஸோ இதுதான் ரெஃபரல் பேஸ்டு. ஒரு உறுப்பினர் தனக்கு சரியான வாடிக்கையாளர்களை அவர் வந்து இதில் சேர்க்குறாருங்க. பிறகு அவர் இன்னொருத்தரை சேர்க்கறது, அவர் இன்னொருத்தர், இப்படியே போயிட்டுருக்கிறது தான் இப்படி தான் ஒரு நெட்வொர்க் வந்து நம்மளுக்கு உருவாகுதுங்க. இப்படி நெட்வொர்க் உருவாகிறது மூலமாக என்னென்னா பிஸ்னஸும் வளருது, பிஸ்னஸோடு சேர்ந்து நம்மளும் வளர்கிறோங்க. அதாவது ஆர்சிஎம்மோட க்ரோத் இந்தியாவில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சில பொருட்கள் மட்டுமே ஸ்டார்ட் பண்ணாங்க. சோப்பு, பேஸ்ட்டு இந்த மாதிரி மட்டுமே போட்டு ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் முக்கியமாக ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா இந்த மாதிரி மாநிலங்கத்தில் வந்து இதை விற்பனை செய்ய ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து அதோட தரம் வந்து அனைவருக்கும் ரொம்ப பிடிச்சதுனால நல்ல விற்பனையாக ஆரம்பிச்சது. ஸோ தரமான முறையில் இருந்ததுனால வாடிக்கையாளர்கள் வந்து சந்தோஷமாக இன்னொருத்தருக்கு பரிந்துரைக்க செய்யப்பட்டதுங்க. அதுக்கப்புறம் 2005 2012 வந்து பார்த்திங்கன்னா இதோட தயாரிப்பு வந்து நிறைய அதிகரிக்க ஆரம்பிச்சதுங்க. உணவுப் பொருட்களில், அழகு சாதனங்களில், தினசரி உபயோகப்படுத்துகிற பொருட்கள் இதெல்லாமே அவங்களோட தயாரிப்பில் ஒன்று ஒன்றா ஆட் ஆக ஆரம்பிச்சதுங்க. நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 5000 ஆர்சிஎம் பிக்கப் சென்டர் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க, செமினார்ஸுங்க, ப்ராடக்டோட அவேர்னஸ் இது எல்லாமே நம்மளுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாங்க. மெதுவாக ஆர்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கைக்குரிய பேராக மாற ஆரம்பிச்சதுங்க. 2013 2019 பார்த்திங்கன்னா இதோட ஆன்லைன் பதிவு ஆக ஆரம்பிச்சதுங்க. உறுப்பினர் ஐடி கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஆண்ட்ராய்டு, ஆப்பிள் இதில் வந்து பில்லிங் சிஸ்டம்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தபடியே அவங்களோட தயாரிப்பை வந்து ஆர்டரும் செஞ்சு ஆன்லைனாகவும் வாங்கிக்க யூஸ் ஆக ஆரம்பிச்சதுங்க. இவங்க ஒரு ஆர்சிஎம் ஸ்கூல் ஆஃப் சக்ஸஸ்ன்ற பேரில் ஒரு லீடர்ஷிப் ட்ரைனிங்கும் மோட்டிவேஷ்னல் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த கட்டத்தில் ஆர்சிஎம் நெட்வொர்க் இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்களில் நிறைய ஸ்டேட்டுக்கு இது போய் ரீச் ஆச்சுங்க. நம்மளோட போஸ்ட் கோவிட் அப்போது வந்து பார்த்திங்கன்னா 2020 அப்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி ஆக ஆரம்பிச்சதுங்க. அப்போ வந்து இந்த ஆர்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் மாடல்ன்ற ஒன்றை கொண்டு வந்தாங்க.
பெண்களோ மாணவர்களோ ஓய்வு பெற்றவங்களோ இவங்க நிறைய பேர் வந்து இதில் கலந்து கொள்ள ஆரம்பித்தாங்க. மொத்தமாக கோடிக்கணக்கான உறுப்பினர்கள் வந்து நம்ம பக்கத்துலேயே இருக்கிற பிக்கப் சென்டரில் போய் நம்மளோட பொருளை வாங்கி அதை யூஸ் பண்ணி அதோட தரத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கும் ரெஃபர் பண்ணி மற்றவங்களும் அதை ஜாயின் பண்ணி அந்த வளர்ச்சி நன்றாக வளர ஆரம்பிச்சுதுங்க. இந்த ஆர்சிஎம்க்கு வந்து பார்த்திங்கன்னா கீ பில்லருன்னு பார்த்திங்கன்னா இந்த ஆர்சிஎம் க்ரோத்துக்கு கீ பில்லருன்னு பார்த்திங்கன்னா தரமான பொருளுங்க. ஆர்சிஎம் நிறுவனம் தரம் குறையாத தயாரிப்புகளை மட்டுமே விற்பனை செய்கிறதுங்க. அதாவது நம்மளோட ப்ராடக்டில் எந்த விதத்துலேயும் குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸ்க்கு போவே இல்லாமல் தரமான பொருளை கொடுக்குறாங்க. ரெண்டாவது இந்த அனைத்துமே ஐஎஸ்ஓ, ஜிஎம்பி, எஃப்எஸ்எஸ்ஏஐ, அக்மார்க் போன்ற தர சான்றிதழ்கள் பெற்றவை. இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டுங்க. இன்னொன்று தரமான நெட்வொர்க்குங்க. ஒரு நபர் மற்றவங்களை அழைத்து விற்பனையில் ஈடுபட வைத்தால் அவர்களிடமிருந்து வருமானம் கிடைக்கும். இந்த ரெஃபரல் மாடலை வந்து நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. இன்னொன்று ஆர்சிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா நிதி முதலீடு தேவையே கிடையாது. இதில் எந்த வாடிக்கையாளரும் எந்த பொருளையும் வாங்கும்போது உறுதியான பில் கிடைக்குங்க. இதில் வருமான வாய்ப்பும் இதில் இருக்குங்க. ஒரு நபரோட நேரடி விற்பனை, குழுவின் விற்பனை, பைனரி இன்கம், ரீபர்ச்சேஸ் இன்கம், ராயல்ட்டி இன்கம் இதெல்லாமே இதில் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. சோஷியல் இம்பேக்ட் ஆஃப் ஆர்சிஎம் என்னென்னா, பெண்கள் வந்து வீட்டில் இருந்தபடியே அவங்களோட தொழிலை தொடங்கியிருக்காங்க. மாணவர்கள் பார்த்திங்கன்னா பக்க விளைவாக வருமானம் பெற்று கல்வி செலவுகளை சமாளிக்கிறாங்க. ஓய்வு பெற்றவர்கள் இரண்டாவது வருமானம் பெற்று வாழ்க்கையை நிம்மதியாக நடத்துகிறாங்க. கிராமப்புறத்தில் பார்த்திங்கன்னா வேளாண்மைக்கு அடுத்த சிறிய தொழிலாக இதை மாற்றிருக்காங்க. ஃப்யூச்சரில் ஆர்சிஎம் பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஏஐ மற்றும் டிஜிட்டல் டூல்ஸ் மூலம் உறுப்பினர்கள் வந்து இதில் நேரடியாக கண்காணிப்பு படப்படுவாங்க. இப்போது இந்திய அரசால் டைரக்ட் செல்லிங் கைட்லைன்ஸ் 2021 நம்மளுக்கு முறைப்படுத்தப்பட்டதுனால நம்மளுக்கு வந்து இது வந்து ஜாஸ்தி தான் ஆயிருக்குங்க. ஏன்னா இது கவர்மெண்ட்டே நம்மளை வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க. ஆர்சிஎம் வந்து இப்போது இந்தியாவில் எல்லா மாநிலத்துலேயும் பிக்கப் சென்டர் இருக்குங்க, ட்ரைனிங் ஹப் இருக்குது, லீடர் நெட்வொர்க் இருக்குது. இது எல்லாமே இருக்கிறதுனால இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயங்க. வணிகத்தையும் சமூகத்தையும் ஒரே நேரத்தில் மேம்படுத்தும் ஒரு வியாபார முறைங்க. ஆர்சிஎம் நிறுவனத்தினோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண வணிக முயற்சியிலிருந்து இந்தியாவின் மிகப்பெரிய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிராண்டாக மாறிய ஒரு வியக்கத்தகு பயணமாகுங்க இது. அதன் வணிக மாதிரி, மக்கள் நலன் சார்ந்த அணுகுமுறை, நம்பகமான தயாரிப்புகள் மற்றும் தொடர் பயிற்சி மூலமே இவ்வளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்குங்க. ஸோ ஜேஆர்சிஎம், குட் ஆர்சிஎம், நீங்களும் இதில் ஜாயின் ஆகி அதுக்கான பலனை பெற்று நம்மளும் நம்மளோட வருவாயை ஈட்டி நம்மளும் நம்மளோட வாழ்வை தரத்தை மேம்படுத்தி நன்றாக வாழ ஆர்சிஎம் ஒரு நல்ல சாய்ஸுங்க. தேங்க்யூ.